ராஜாஜி டிஎன்பிசி பயிற்சி மைய மாணவர்களுக்கு இனிய வணக்கம். கொஸ்டின் நம்பர் 34ங்க சார். அதுக்கான மேக்ஸ் ஆன்சருக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு தனி வட்டி தான் கேட்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிருங்க. பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 6750. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 219 நாட்கள். இப்போ நாட்களில் கொடுத்தாங்கனாவே அதை வருடத்துக்கு மாற்றணும். அப்போ 219/365 73 டிவைட் ஆகும். டிவைட் பண்ணிங்கன்னா 3/5 வருடம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100ங்க சார். அப்போ அசல் 6750 இன்ட்டு 3/5 இன்ட்டு 10/100. இந்த 0 கேன்சல் ஆயிரும். இந்த 0 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1, மீதி 1 இருக்கும். 3 5 மீதி 2 இருக்கும் 5. 135 இன்ட்டு 3 135 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15க்கு 5 மீதி 1, 10க்கு 0 மீதி 1, 3 1 4 405 ரூபா வட்டி. ஆப்ஷன் ஏங்க சார். இது நம்ம நிறையா சம் கிளாஸ்லேயும் கொடுத்துருக்கோம், நிறையா சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ இதுக்கு சரிங்களா. எல்லாமே கொடுத்துட்டானுங்க. என் மட்டும் டேஸில் கொடுத்துருக்கான். என் எப்போதுமே நமக்கு இயரில் தான் இருக்கணும். ஒருவேளை டேஸ்லேயோ மந்த்லேயோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை இயருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க சரிங்களா. ஆப்ஷன் ஏ 405 ரூபா. அடுத்து 27 டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டிஃப்ரென்ஸ் 2 இயர்ஸ் அப்படின்னா 2 வருடங்களுக்கு. 2 வருடங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. டிங்கிறது டிஃப்ரென்ஸு, பிங்கிறது பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சம்மில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 8%. 2 ஆண்டுகள் அது பிரச்சனை இல்லை, என்கிறது 2 தான். வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோனா 768. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 768 ஈக்குவல் டு P இன்ட்டு 8/100 2 டைம்ஸ் 8/100. 4ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 225 225ங்க சார். ஃபஸ்ட்டு 2ஆல் அதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 3 டைம்ஸ் 8 டைம்ஸ் 4. திருப்பியும் 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 192 சரிங்களா. இப்போ 192 அப்போ P ஈக்குவல் டு 192 இன்ட்டு 25 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 192 இன்ட்டு 25 டேட்டா 625 மல்டிப்ளை பண்ணாலும் சரி இது ஈஸியாக இருக்கும். 10 மீதி 1 45 46 மீதி 4 9 4 8 மீதி 1 3 0 0 10 18க்கு 8 மீதி 1 4 4800 இன்ட்டு 25 0 0 0 மீதி 4 24ங்க சார். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 0 16 மீதி 1 819. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 0 0 0 0 மீதி 1 10 12க்கு 2 மீதி 1. அப்போ 1,20,000 ரூபா. ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. மல்டிப்ளை பண்ணுறது 192 இன்ட்டு 625 அப்படியும் போடலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் போடுங்க. டேட்டா ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து எழுதிங்க. இதில் இவ்வளோ தான் கேட்க முடியும். ஒன்றா பிரின்சிபல் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்பானுங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அது ரெண்டுக்கும் நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அதனால் ஆன்சர் 1,20,000. ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. 28 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க எவ்வளோ அப்படின்னா 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க பர் ஆனம் 7% பர் ஆனம். என் தான் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 43 47 சரிங்களா. நம்ம இது மாதிரி என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நார்மல் மெத்தட்லேயே போங்க. ஃபார்முலாம் எதுவும் தேவையில்லை. நார்மல் மெத்தடில் ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ என்ன பண்ணணும்னா 30,000க்கு 7% எவ்வளோன்னு பாருங்கள்.
30,000 இன்ட்டு 7%. 2 0 கேன்சல் ஆயிரும். 0 0 21 2100 சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் முதல் வருஷம் என்ன கிடைக்குன்னா 2100 பிரின்சிபலுக்குரிய இன்ட்ரெஸ்ட். அப்போ செகண்ட் இயர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2100 கிடைக்கும். தேர்ட் இயருக்கு 2100 கிடச்சி அப்படின்னா என்ன ஆகும்னா மொத்த டோட்டல் அமௌண்ட்டு 6000 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஆனால் நமக்கு எவ்வளோ சார் இருக்குது 4347 கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்ன அப்படின்னா 2 இயர் தான் வரணும். ஒருவேளை 2.5 2 3/4 அது மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கான்ட்ராவாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன எலிமினேட் பண்ணலாம்னா 4 இயர்ஸ் கண்டிப்பாக வராது, 3 இயர்ஸ் வராது, 2 இயர்ஸாக 2.5 இயர்ஸான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அக்யூரேட்டாக போடும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறனால செகண்ட் இயர் என்ன எக்ஸ்ட்ராவாக கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு வருஷம் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். அப்போ 2100 7%. அப்போ 2100க்கு 7% போட்டிங்க அப்படின்னா 00 கேன்சல் ஆயிரும். 21 × 7 147. இப்போ 147 கிடைக்கும். இதை ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4200 ப்ளஸ் ஒரு 147 4347 எவ்வளோ வருஷம் அப்படின்னா 2 வருடங்களில் 30,000 அசலுக்கு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வட்டி 4347 கிடைக்க எத்தனை வருஷம் ஆகுனா 2 வருஷத்தில் கிடச்சிரும் சரிங்களா. அதனால் மேக்ஸிமம் என் கண்டுபிடிக்கணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்னா நீங்கள் நார்மல் மெத்தட்லேயே போடுங்க, அதுதான் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஃபார்முலாக்குள்ளே போகவே வேணாம் சரியா. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லிங்ஸ் 2 இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தொகை இரட்டைப்பாகும் ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணலாம் சார், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா n தான் கண்டுபிடிக்கணும். அப்போ n = மல்டிபிள் மடங்கு -1 × 100 / r. எம்ன்னு சொல்லி ஒரு மல்டிபிள்னு போட்டுங்க, நான் தமிழில் மடங்குன்னு போட்டிருக்கேன். இப்போ இங்கே என்ன சம்பளம் வந்து கொடுத்துருக்கோன்னா 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 - 1 × 100 / 18.75 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 100/18.75 வரும். கீழே டெசிமலில் இருக்குது. அப்போ ஹோல் நம்பரை மாற்றினா 100 மல்டிப்ளை பண்ணும். அப்போ கீழே 100 மல்டிப்ளை பண்ணால் மேலே 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 100 × 100 / 1875. 25 கேன்சல் பண்ணலாம் 4 டைம்ஸுங்க சார். இதை 25 பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ் 175 வரும். மீதி 12 இருக்கும். அப்போ 125னா 5 டைம்ஸ் வரும். திருப்பியும் 25 கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/3 வருடம். ஆனால் இப்படி கொடுக்க மாட்டானுங்க. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பினத்தில் மாற்றினீங்கன்னா 16 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் வரும். 3 15 மீதி 1/3 வருடம்னு வரும். ஆனால் ஆப்ஷனில் இப்படி கொடுக்கல. ஆப்ஷனில் இதை வச்சே சொல்லிடலாம் 5ன்னு வந்துருச்சுனாவே 5 இயர் 4 மந்த்து தான். ஏன்னா ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் பி கரெக்டாக போடணும். அப்படின்னா இந்த முழு எண்ணுங்கிறது வருடம், இந்த பின்னத்தில் இருக்கிறது மாதம். அப்போ 5 வருடம் அந்த 1/3க்கு மாதங்களுக்கு மாற்றினீங்கன்னா 3ல் ஒரு பங்கு × 12ன்னு கொடுங்க. ஃப்ராக்ஷனில் என்ன வருதோ அதை அப்படியே × 12ன்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை மாதங்கள்னு தெரிஞ்சிடும். 4 மாதங்கள், அது 4 மாதங்கள் சரிங்களா. 4 மந்த். அப்போ 5 வருடம் 4 மாதங்களில் 18.75% வட்டி வீதத்தில் நீங்கள் என்ன தொகை இன்வெஸ்ட் பண்ணாலும் அது 2 மடங்காக மாறும். மாதங்கள் புரியுதுல்லைங்க சார். அதாவது 16 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 1/3ன்னு வரும். இந்த முழு எண்கிறது அப்படியே வருடம் 5 வருடம்னு எழுதிக்கலாம். அந்த ஃப்ராக்ஷனில் பின்னத்தில் வர்றது தான் மாதங்கள். அது எப்படி மாதங்கள் கண்டுபிடிக்கணும், அந்த பின்னத்தை எடுத்து அப்படியே × 12 12 மாதங்களும் போது அப்ளை பண்ணும்போது எவ்வளோ மாதங்கள்னு தெரிஞ்சிடும். 3ல் ஒரு பங்கு 12 மாதத்தில் 3ல் ஒரு பங்கு எவ்வளோனா 4 மாதங்கள். அதான் நம்ம போட்டிருக்கோம் சரியா. 4 மந்த். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பேங்க சார். 30 ஹாஃப் இயர் ஒன்ஸு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஹாஃப் இயர் ஒன்ஸ் அப்படின்னாவே கொடுத்துருக்க டேட்டா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு எந்த சேஞ்சும் இல்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆண்டுக்கு தான் எப்போவுமே கொடுப்பானுங்க. அப்போ R = 10% அப்படின்னா பர் ஆனம். அப்போ ஹாஃப் இயருக்கு என்ன வரணும் அப்படின்னா அப்படியே 10/2 = 5% சரிங்களா. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது என்கிறது 18 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. 18 மாதங்கள் ஒரு ஹாஃப் இயர் அப்படின்னா 6 மாதங்கள். அப்போ அந்த 18 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை அரையாண்டுகள்னு தெரிஞ்சிடும். 3 அரையாண்டுகள். அவன் கேட்குறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, கூட்டுத்தொகை மொத்தம் டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க.
அப்போ நமக்கு எப்போதுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம சொல்லிடலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எண்ணும் தான் நம்ம காம்பவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எடுத்துக்கணும்னா ஹாஃப் இயர் ஒன்ஸ்னால் மாற்றினதுக்கு அப்புறம், ஹாஃப் இயருக்கு மாற்றின அப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஹாஃப் இயருக்கு, அரையாண்டுக்கு 5%. எத்தனை அரையாண்டுகள்லாம் 3 அரையாண்டுகள். அப்போ 5% அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 100 அப்படின்னா அது 105 மாறும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 21/20. என் வந்து 3 அரையாண்டுகள்னால இதோட கியூப் வேல்யூ. அப்போ 20 கியூப் அப்படின்னா 8000, 21 கியூப்னா 9261 ரூபா. அப்போ 8000 ரூபா அசலாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3 அரையாண்டுகளில் தொகை என்னவா மாறும்னா 9261 மாறும். அப்போ டோட்டல் அமௌண்ட்டு 9261. இதுலேயே ஆப்ஷன் இருக்குது டேரெக்டாக, ஏன்னா இங்கே அசல் நமக்கு 8000 தானே கொடுத்துருக்காங்க. காமன் வேலையிலும் அசல் 8000 தான் இருக்குது. அப்போ 8000 ரூபா இருந்துச்சுன்னா அது என்னவா மாறுதுன்னா 9261 மாறுது. இது டோட்டல் அமௌண்ட். அப்போ டோட்டல் அமௌண்ட் டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி ஃபார் சென்னைங்க சார். 31 காம்பவுண்டர் சம்மு. டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா அசல் 12600, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10% பர் ஆனம். கணக்கீடு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க. 2 வருஷத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி மட்டும் என்னென்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அப்படிங்கிறனால நம்ம நார்மல் மெத்தட்லேயே போடலாம். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு கவனிங்க. 12600க்கு 10% அப்படின்னா 1260. இது எதுவும் போட்டு காட்ட தேவையில்லை சார். 12600 இன்ட்டு 10%, 0 கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 1260. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு வருஷம். 2வது வருஷம் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த 1260 கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா இது அசலுக்கு கிடைக்கக்கூடிய தொகை ப்ளஸ் கூடுதலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் கிடைச்ச வட்டிக்கும் சேர்த்து வட்டி கொடுப்பானுங்க. அப்போ 1260க்கு 10% அப்படின்னா 10 செகண்டில் போட்டு போயிடலாம் சார். 126. அவ்வளோதான். 2 இயர்ஸ் தான் கேட்குறாங்க. ஆட் பண்ணி அப்படின்னா 0, 12க்கு 2 மீதி 1, 5, 2 ப்ளஸ் ஒரு 126. அப்போ ஆட் பண்ணி அப்படின்னா 2600, 2646 ரூபா. சரிங்களா? ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. ஒருவேளை டோட்டல் அமௌண்ட்டுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? ஏ ஈக்குவல் டு அசல் 12600 ப்ளஸ் ஒரு 2646 ஆட் பண்ணி அப்படின்னா 14,000, 15,246 ரூபா கிடச்சிருக்கும். சரிங்களா? டோட்டல் அமௌண்ட் அவங்க கேட்கல, வெறும் காம்பவுண்டர்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ ஆட் பண்ணி அப்படின்னா 15,246. காம்பவுண்டர்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா 2,646. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கவனிங்க. அது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இதுதான் எளிமையான மெத்தட். அப்படி ஒரு வேளை இல்லை நான் காமன் ஃபார்முலா மெத்தடில் தான் போவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க? காமன் வேல்யூ 100 அப்படின்னா 110ன்னு வரும். 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 11/10 ஸ்கொயர் பண்ணிங்க. 2 இயர்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ 121/100. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்கறதுனால இது அசல், மேலே இருக்கிறது மொத்த தொகை. அப்போ 21/100. இதை எடுத்து அப்படியே சம்பளம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே அப்ளை எழுதுறேன் பாருங்கள். 100 ரூபா அசலுக்கு 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 21 ரூபா கிடைக்குது அப்படின்னா 12,600 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? அப்போ 126னா 1260, 2520, 2646 தான் வரும். 21 126 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2646 வரும். சரிங்களா? புரியுதுல்லைங்க சார்? ஃபார்முலா மெத்தடில் போனீங்கனாலும் இதே தான் வரும். அதனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எளிமையாக இருக்கும்னால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னா நார்மல் மெத்தட்லேயே போட்டுருங்க. அதுதான் எளிமையாக இருக்கும். சரியா? ஆப்ஷன் டி ஃபார் டெல்லிங்க சார். 32 தனிவட்டி சம்மு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 7000. என்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. 16 மாதங்கள்னாவே நம்ம என்ன சார் பண்ணணும்? வருடத்துக்கு மாற்றணும். மாதங்கள்லாம் கொடுத்துருக்க வேல்யூவை 12ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 16/12 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4/3 வருடம். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 1680ங்க சார். ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. 1680 ஈக்குவல் டு 7000 இன்ட்டு 4/3 இன்ட்டு R/100. 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4, 2 இதால் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 6 42. அப்போ 6 3 18. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 18%. நிறையா முறை சால்வ் பண்ணியிருக்கோம் சார். இது ஆப்ஷன் ஏ.
33. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருடத்தில் ரூபாய் 200 கிடைக்கிறது. தொகை என்னாலும் 2 போகுது. அந்த தொகைக்கு 5 வருஷத்தில் 200 ரூபா கிடைக்குது. ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. தொகை என்னன்னு தெரில, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 5 இயர்ஸு, n = 5 இயர்ஸு. இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்குதுன்னா 200 கிடைக்குது. சரிங்களா? இப்போ அடுத்த 5 வருஷம் போகிறீங்க. அடுத்த 5 வருஷம் போனீங்க அப்படின்னா அதே தொகை என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்னொரு 200 ரூபா கிடைக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ 10 இயர்ஸில் கிடைக்குன்னா 200 + 200 400ன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த 5 வருஷத்தில் தொகை 3 மடங்காக மாற்றுறாங்க. அதாவது 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் போகும்போது தொகை 3 மடங்காக மாறுது. அப்போ அந்த 3 மடங்கு, 1 மடங்கு 200 ரூபா அப்படின்னா 3 மடங்கு என்ன ஆகும் சார்? இன்ட்ரெஸ்ட்டும் 3 மடங்காகும். ஒரு எக்ஸுக்கு 200 ரூபா அப்படின்னா 3 எக்ஸுக்கு எவ்வளோ சார் கிடைக்கும்? × 3 600 ரூபா கிடைக்கும். அப்போ 10 வருஷம் முடியும் போது என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக 10 வருஷத்தில் 10 வருடங்களில் ஃபஸ்ட்டு 200 ரூபா கிடச்சிருச்சு. இது 5 இயர்ஸுக்கு எக்ஸுக்கு, ப்ளஸ் அடுத்த 5 வருஷத்தில் 3x அமௌண்ட் 3 மடங்காக மாறிடுச்சு. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 600 ரூபா கிடச்சிருக்கும். அப்போ மொத்தமாக எவ்வளோ வட்டி கிடச்சிருக்குன்னா 800 ரூபா வட்டி கிடச்சிருக்கும். ஆப்ஷன் ஏங்க சார். கால்குலேஷன்லாம் எதுவும் தேவையில்ல, சிம்பிளான சம்முங்க சார். முதல் 5 வருஷத்துக்கு ஒரு தொகைக்கு 200 ரூபா வட்டி கிடைக்குது. 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த 5 வருஷத்தில் தொகை 3 மடங்காக மாறுது. 1 மடங்கு இருந்தால் 200 ரூபானா 3 மடங்குனா 600 ரூபா கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு 200 ரூபா கிடச்சிருக்கு, அடுத்த 5 வருஷத்துக்கு 600 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ மொத்தமாக 10 வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 800 ரூபா கிடச்சிருக்கும். சரிங்களா? ஆன்சர் ஏ. அசல் ரூபாய் 4000க்கு ஆண்டிற்கு 12.5% 12% வட்டி விகிதத்தில் பிப்ரவரி 4, 2005 முதலீடு செய்யப்பட்டு ஏப்ரல் 18, 2005 திரும்ப பெறப்படுகிறது எனில் கிடைக்கும் தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அசல் பிரச்சனை இல்லை, 4000 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12 1/2% சொல்கிறாங்க. கலப்பினம் கொடுத்தாங்கன்னா ஒரே பின்னமாக மாற்றிடுங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24, 24 + 1 25/2%. என்கிறது டேஸில் கொடுத்துட்டாங்க. அப்போ டேஸில் கணக்கிடுங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி வாங்குறாரு. அப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி வாங்குறாரு அப்படின்னா பிப்ரவரி 2005ங்கிறது லீப் இயரா நார்மல் இயரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா ஆகாது. அப்போ இது லீப் இயர் கிடையாது, நார்மல் இயர் தான். அப்போ ஃபிப்பில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பிப்ரவரியில் 28 நாள். அப்போ 28னா 4ஆம் தேதி வாங்கிடுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு 3 நாள் அவர்கிட்ட இருக்காது. அப்போ 28 - 3 அப்படின்னா அந்த மாதம் 25 நாள். இது பிப்ரவரிங்க சார். அடுத்து மார்ச் ஃபுல்லாகவே அவர்கிட்ட இருந்திருக்கு. மார்ச் எவ்வளோ நாள்னா 31 டேஸு. ஏப்ரல் 18 ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அப்போ 18ஆம் தேதி விட்டுருங்க, ஏன்னா ஏதோ ஒரு நாள் விட்டுருணும். அப்போ ஏப்ரல் 18 கணக்கில் எடுக்கலாம், அந்த மாதம் 17 நாள். இப்போ மொத்தம் எவ்வளோ வரும்னா 7 1 8 8 5 13 மீதி 1 3 6 73 நாட்கள் தான் வரும். நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வரும். அப்போ 73 நாட்கள்னால் அதை வருடத்துக்கு மாற்றுங்க. 73/365 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/5 வருடம். இதை மட்டும் கணக்கிட்டிங்கன்னா போதும். அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. = PNR/100. அசல் 4000 இன்ட்டு என்கிறது 1/5 இன்ட்டு 25/2 இன்ட்டு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது R/100. ஆறுங்கிறது 25/2. அது எப்படி வரும்னா 25/2 × 100ன்னு வரும். அதான் நான் பிரித்து எழுதியிருக்கேன். 25/2 தனியாக போட்டு × 1/100ன்னு போட்டுருங்க. போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 0 2 0 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 டைம்ஸுங்க. அப்போ 4 × 25 100. அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா அந்த 73 நாட்களுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 100 ரூபா. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. இந்த நாட்கள் கணக்கிடும் போது மட்டும் பிப்ரவரி மாதம் வந்துச்சு அப்படின்னா அது லீப் இயரா நார்மல் இயரான்னு பார்த்துங்க. அதாவது நூற்றாண்டுகளை தவிர்த்து மற்ற ஆண்டுகள் வருது அப்படின்னா அது 4ஆல் வகுப்பட்டால் மட்டும்தான் அது லீப் இயர். 4ஆல் வகுப்படல அப்படின்னா அது லீப் இயர் கிடையாது. நூற்றாண்டு வந்துச்சு அப்படின்னா அது 4ஆலையும் வகுப்படணும், 400ஆலையும் வகுப்படணும். அதுதான் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை நான் வச்சுக்கங்க. பிப்ரவரி லீப் இயர் வந்தால் 29 நாள், ஆனால் லீப் இயர் இல்லாதனால 28 நாள். 4ஆம் தேதி வாங்கிடுறாரு. அப்போ 3 நாள் அவர்கிட்ட இருந்திருக்காது. அப்போ பிப்ரவரி மாதம் மட்டும் முழுசாக அவர்கிட்ட எவ்வளோ நாள் இருந்திருக்குன்னா 25 நாள் அவர் பணம் வச்சுருந்துருப்பார். மார்ச் 31, ஏப்ரல் 18 ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அந்த ஒரு நாள் எடுத்துக்காதீங்க. இப்போ 17 நாள் ஆட் பண்ணிங்கன்னா 73 டேஸ் வரும். அதை இயருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படியே அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? டி ஃபார் டெல்லி 100 ரூபாங்க சார்.
35 அசல் 2668 குறிப்பிட்ட ஆண்டு தனிவட்டி விகிதத்தில். டேட்டா ஃபஸ்ட் எடுத்து எழுதிங்க. அசல் 2668 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை வருஷம்னு சொல்லுவாங்கன்னா 5 வருஷம். எவ்வளோவா மாறுதுன்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 4669 மாறுது. அப்படின்னா வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அசல் தெரியணும், என் தெரியணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். அசல் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவன் டேரெக்டாக கொடுக்கல, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட்லேருந்து அசலை கழிச்சிங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். 46 69 26 68 1 0 0 2. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 ரூபா. எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 2001 ஈக்குவல் டு 2668 இன்ட்டு 5 இன்ட்டு ஆர் பை 100. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20 டைம்ஸ் வரும். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 10 1 3 3 4. திருப்பி 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 6 மீதி 6 7 6 6 7 5ன்னு வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 2001 இன்ட்டு 3 பை 667. டேரெக்டாக 667ஆல் கேன்சல் பண்ணி பாருங்கள். 3 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 180 21. சாரி இது 5ங்க சார். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். அப்போ 3 இன்ட்டு 5 15%. 2001 667 3 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 3 21 மீதி 2 18 0 மீதி 2 18 0னா மீதி 2 0ன்னு வரும். சரிங்களா? டேரெக்டாக அப்படியே கேன்சல் ஆகும். அப்போ 15%. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டானுங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்லேயே ஆண்டு வட்டி விதம் என்னன்னு கேட்டானுங்க. அப்போ கண்டிப்பாக ஆறு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மற்ற எல்லா டேட்டாமே அவன் கொடுத்துருக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டேரெக்டாக கொடுக்காம டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கானுங்க. அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அப்ளை பண்ணி இந்த கேன்சல் பண்ணுறது தான். கேன்சல் பண்ணது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். சரி, ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. குறிப்பிட்ட அசலுக்கு ஆண்டுக்கு 12% தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் வட்டியானது ஒரே அசல் தான், 2 ஸ்கீமு, 2 இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. சரியா? இதில் 12% 2.5 வருஷம், இதில் 10% 3.5 வருஷம். 2 ஸ்கீம்லேயும் இதில் என்ன தொகை, இதில் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுலேயும் 1000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமில் கிடைக்கிற வட்டியை விட இந்த ஸ்கீமில் கிடைக்கிற வட்டி அதிகம். எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 20 ரூபா அதிகம். அவன் வந்து இதில் வந்து 20 ரூபா குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன மீனிங்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ தனி வட்டி சதவீத அடிப்படையில் சொல்லுங்கள். ஒரு வருஷத்துக்கு 12%னா 2 வருஷத்துக்கு 24%, அந்த ஹாஃப் இயருக்கு ஒரு 6%, மொத்தம் எவ்வளோனா 30% தனி வட்டி கிடைக்கும். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சதவீத அடிப்படையில், பர்சன்டேஜ் பேஸில். இங்கே என்ன இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 10%னா 3 இயர்ஸுக்கு 30, அந்த ஹாஃப் இயருக்கு 5%. இங்கே என்ன கிடைக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 35% பர்சன்டேஜ் பேஸில். இங்கே 30 கிடச்சிருக்கு, இங்கே 35 கிடச்சிருக்கு. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% மைனஸ் 30% ஈக்குவல் டு 5%. அதுதான் அவன் 20 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ 5% 20 ரூபா அப்படின்னா 100% எவ்வளோ, அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். சரிங்களா? அப்போ 20 டிவைடட் பை 5 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும், 400 ரூபா. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. புரியுது இல்லைங்க சார்? இந்த ஸ்கீமில் 12% 2 வருஷத்துக்கு அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற வட்டி இந்த 10% 3 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற வட்டியை விட 20 ரூபா குறைவுன்றாங்க. அந்த 20 ரூபா குறைவு அப்படின்னா என்னென்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரென்ஸ் தான். இதில் 35% கிடைக்குது, இங்கே 30% கிடைக்குது. அந்த வித்தியாசம் 5% அப்படிங்கிறது அந்த 20 ரூபா. சரிங்களா? அது அசலில் கிடைக்கக்கூடிய தொகை தான். ஏன்னா வட்டிங்கிறது எதில் கால்குலேட் பண்ணுறாங்க, அசலில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த அசலில் 5% அப்படிங்கிறது 20 ரூபாயாக இருந்துச்சுன்னா அசலுங்கிறது எப்போதுமே 100%. இப்போ 100%ங்கிறது 400 ரூபா. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. 37
குறிப்பிட்ட அசல் கிடைக்கும் தனி வட்டியானது அசலில் 16ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அசல் என்னன்னு தெரில, நீங்கள் அசல் 100 கூட எடுத்துங்க, அல்லது எக்ஸ்ன்னு எடுத்துங்க, எப்படி வேணாலும் எடுத்துங்க. அசல் பீன்னு கூட வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசல் பீனே எடுத்துங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அசலில் 16ல் ஒரு பங்கு, அப்போ அசல் இன்ட்டு 1/16 அப்படின்னா P/16 தான் கிடைக்கிற தனி வட்டி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கணக்கிடப்பட்ட ஆண்டுகளும் கணக்கிடப்பட்ட ஆண்டு வட்டி விதமும் சமன்றாங்க. எண் அளவில் சமம், n = r அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதை எடுத்து அப்படியே சமம் அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கண்டுபிடிச்சது தான், P/16 = P × R தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னக்கு பதில் R, ஏன்னா ரெண்டுமே சமம். இப்போ R × R/100. இந்த Pயும் இதுவும் கேன்சல் ஆயிரும். R × R R², 100 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ R² = 100/16. அப்போ R அப்படிங்கும்போது √100/16 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 10/4. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2ஆல் கேன்சல் பண்ணலாம். டேரெக்டாக பண்ணிங்கன்னா 2.5 வரும். இல்லை எனக்கு அப்படிலாம் தெரியாதுன்னா 5/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2.5%. ஆப்ஷன் ஏங்க சார். இது மிக்சடு ஃப்ராக்ஷன், 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா R 2 டைம்ஸ் வரும். 2 × 2 4, மீதி 1 இருக்கும். சாரி 2 1/2%. அதாவது 5/2ங்கிறத நான் டேரெக்டாக கேன்சல் பண்ணி 2.5ன்னு சொல்லிட்டேன். அவனுங்க மிக்சடு ஃப்ராக்ஷனில் சொல்லியிருக்காங்க, கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும், மீதி 1/2%. ஆப்ஷன் ஏ. 38 1550 ரெண்டாக பிரிக்கிறானுங்க. ஒரு பகுதியை 5% வட்டிக்கும் மற்றொரு பகுதி 8% வட்டிக்கும் முதலீடு பண்ணி 4 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே 4 வருஷம் முடிவில் மொத்தமாக 400 கிடைக்குதுன்னா அந்த 5% வட்டியில் எவ்வளோ முதலீடு பண்ணாங்க? 1550 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் பார்ட் எப்படி எடுத்துக்கலான்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. ரெண்டாவது பார்ட் என்னென்னா 1550 ரூபாவில் அந்த எக்ஸ் தொகை போக மீதி என்னவோ அது ரெண்டாவது ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. எத்தனை வருஷம்னா 4 வருஷம். இது 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சேம் 4 வருஷம். இது ரெண்டுலேயும் கிடைக்கிறது கூட்டினா வட்டி எவ்வளோ வருதுன்னா ஒட்டு மொத்தமாக 400 ரூபா வருதுன்றாங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் என்னன்னு கிடச்சிட போகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100 தான். அசல் எக்ஸு 4 வருஷம் 5/100 ப்ளஸ் 1550 மைனஸ் எக்ஸ், இது அசல் இன்ட்டு 4 வருஷம் 8/100 ஈக்குவல் டு 400 ரூபா. ரெண்டுலேயுமே இந்த 100 காமனாக இருக்கும், அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20x ப்ளஸ் 1550 8×32 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்ட்டு 32 மைனஸ் 32x ஈக்குவல் டு 400 × 100. 100ங்கிறது ரெண்டுலேயுமே காமனாக இருக்குங்க சார். அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனால் 100ன்னு வந்துடும். இப்போ இந்த 1550 × 32 1550 × 32 0 0 மீதி 1 10 11 கொண்டு மீதி 1 3 3ஆல் மல்டிப்ளை பண்ண 0 15க்கு 5 மீதி 1 16க்கு 6 மீதி 1 4 0 0 6 9 49 600 49 600 இந்த பக்கம் 40,000 இருக்கும். அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 20லேருந்து 32 கழிச்சிங்கன்னா -12 இருக்கும், அது அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12x = 49,600 மைனஸ் 40,000. அப்போ x = 9,600 / 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸுங்கிறது 800 ரூபா. அதாவது 5%ல் இன்வெஸ்ட் பண்ண தொகை 800, மீதி இருக்கக்கூடியது 750. 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸ் அப்படின்னா 800 ரூபா. 8%ல் 1550 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா 1550லேருந்து 800 கழிச்சிங்கன்னா 750 ரூபா. இவன் கேட்குறது 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ தொகைங்கிறான்? 800 ரூபா. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. புரியுதுல்லைங்க சார்? இதில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 1550 ரூபாவில் எக்ஸை கழிச்சிங்கன்னா மீதி என்னவோ அதுதான் ரெண்டாவது ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருப்போம். டைரெக்டாக PNR/100 தான், அப்படியே அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. 39 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னாவே நமக்கு ஃபார்முலா தான் A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் நம்ம சொல்லியிருப்போம்.
ஃபஸ்ட் எடுத்தோடனே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பியை கீழே கொண்டு வரும். ஏ பை பி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் பை 100, என்கிறது 2 அப்படின்னால ஸ்கொயர்டு. சரிங்களா? அப்போ ஏங்கிறது என்ன அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு 1600, என்கிறது 2 இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1764. என்ன கான்செப்ட்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனையும் அசலையும் அந்த மொத்த தொகையும் பின்னத்தில் எழுதுங்க. 1600 1764. இங்கே 2 n = 2 அப்படின்னா இந்த பின்னத்தை நீங்கள் என்ன பண்ணால் ஏதோ ஒரு எண்களோட ஸ்கொயர்டாக எழுதணும். அதுதான் கான்செப்ட். அப்போ ஸ்கொயர்டாக எழுதணும்னா 16ஆல் கேன்சல் பண்ணுவீங்க. ஏன்னா 16ஆல் கேன்சல் பண்ணால் கீழே 100ன்னு வரும். அப்போ 10 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 16ஆல் கேன்சல் பண்ணால் மேலே 16ஆல் கேன்சல் ஆகுமா? ஒரு 16 மீதி 1 இருக்கும், 16 கேன்சல் ஆகும், மீதி 4ன்னு வரும். அப்போ இது கேன்சல் ஆகாது. அப்போ 16ஆல் கேன்சல் ஆகாது. 2ஆல் கேன்சல் பண்ணால் 800ன்னு வரும். 800 எதோட வர்க்கமாகவும் எழுத முடியாது. அப்போ அடுத்து 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இதை கேன்சல் பண்ணால் 400ன்னு வரும். மேலே கேன்சல் பண்ணால் 4 நாள் 16, மீதி 1, 4 நாள் 16, மீதி 0, 4ன்னு இருக்கும். அப்போ 1, 400 441ன்னு வரும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியும்னா எதோட ஸ்கொயர்டாக சார் எழுதலாம்? 441 21 ஸ்கொயர்டாக எழுதலாம். 400ங்கிறத 20 ஸ்கொயர்டாக எழுதலாம். அப்போ 21/20 ஸ்கொயர்டு அப்படின்னா ஸ்கொயர்டில் எழுதிட்டீங்க. இப்போ இந்த ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 21/20. இதை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. அதனால் கீழ்ப்பகுதியில் 100க்கு மாற்றுங்க. ஏன்னா கீழ்ப்பகுதி தான் எப்போதுமே அசல். இது 100க்கு மாற்றணும் அப்படின்னா 5ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 5ஆல் பெருக்குங்க. 105/100. அப்போ 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 105 ரூபா கிடைக்குது அப்படின்னா வட்டி எவ்வளோ சார் கிடச்சிருக்கு? 100 ரூபாய்க்கு 5 ரூபா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. R = 5%. இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1764/1600 = 1 + R/100 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்கனால இதையும் ஸ்கொயரில் எழுதணும். 4ஆல் கேன்சல் பண்ணால் 441/400 = 1 + R/100 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த எப்படி எழுதலாம்னா 21/20 ஹோல் ஸ்கொயர் = 1 + R/100 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 21/20 1 + R/100ன்னு வரும். இப்போ R/100 மட்டும் வச்சுட்டு 1 இந்த பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் இதை பார்த்துக்குங்க. ஃபார்முலா அடிப்படையில் போடணும் அப்படின்னா R/100 = 21/20 - 1. 20 இங்கே கேன்சல். ஏன்னா ஒரு பின்னத்தையும் ஒரு முழு எண்ணையும் மைனஸ் பண்ணால் அந்த பின்னத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்க என்னால் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 - 20/20ன்னு வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா 1/20. அப்போ R/100 = 1/20 அப்படின்னா R = 100/20 = 5%ன்னு வரும். இவ்வளோ தூரம்லாம் நீங்கள் போக வேணாம். புரியுதுங்களா? ஃபார்முலா அடிப்படையில் போனால் எவ்வளோ தூரம் வருதுன்ட்டு. இவ்வளோ தூரம் வர வேணாம். டேரெக்டாக அசலையும் மொத்த தொகையும் பின்னத்தில் எழுதுங்க. n = 2ஆ 3ஆன்னு பாருங்கள். 2னா அந்த பின்னத்தை ஸ்கொயரில் எழுதணும், 3னா கியூபில் எழுதணும். இங்கே 2ன்னு இருக்கனால ஸ்கொயரில் எழுதணும். அது எப்படி ஸ்கொயர்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம தான் கேன்சல் பண்ணி ஆகணும். ஸ்கொயரில் எழுதிட்டு அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் வந்தோடனே நீங்கள் எப்போதுமே கீழ்ப்பகுதியை 100க்கு மாற்றுங்க. என்ன வேல்யூ வந்தாலும் சரி, கீழே 100க்கு மாற்றணும். எதால் பெருக்கணுமோ அதே மதிப்பால் மேலேயும் பெருக்குங்க. பெருக்கிட்டாவே நம்ம ஈஸியாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிடலாம். 5%. ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. 40 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் மல்டிபிள் ஆகுது அப்படின்னா என்னென்னா அசல் என்னன்னு தெரில. அப்போ இது மாதிரி சம்பளம் 100ன்னு எடுத்துங்க. 100 எடுத்துட்டிங்க அப்படின்னா 5 இயர்ஸில் என்னவா மாறுதுன்னா இரட்டிப்பாகுது. இன்ட்டு 200ஆக மாறுது. சரிங்களா? அது என்ன கேட்குறாங்கன்னா அதே வட்டியத்தில் எத்தனை ஆண்டுகளில் 16 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது 5 வருஷத்தில் நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட்டு டபுள் ஆகிட்டே போகும். அதுதான் கான்செப்ட். அப்போ அடுத்த 5 இயர்ஸில் அது என்னாகும் அப்படின்னா இன்ட்டு 2. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் கையில் இருக்கிறது பிரின்சிபலாக மாறிடும். அப்போ 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது 200ங்கிறது பிரின்சிபல். அப்போ அடுத்த 5 இயர்ஸில் அது 2 டபுளாக மாறும் அப்படின்னா 400ஆக மாறும். அடுத்த 5 இயர்ஸில் இது 2 டைம்ஸாக மாறும் 800. அப்போ அடுத்த 5 இயர்ஸில் அந்த 800 2 டைம்ஸாக மாறும்போது 1600ஆக மாறும். அப்போ நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 16 மடங்குனா 1600 மாறணும். அதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 + 5 + 5 டோட்டலாக 20 இயர்ஸ். சரிங்களா? ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. புரியுது இல்லைங்க சார்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒவ்வொரு வருடம் முடியும் போதும்
அசல் மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே 5 இயர்ஸ்ன்னு டோட்டலாக கொடுத்துட்டாங்க. அப்போ 100 இன்வெஸ்ட் பண்ணால் 5 வருஷம் முடியும் போது இரட்டைப்பாக மாறும். 200 இப்போ இங்கே பிரின்சிபலாக மாறிடுச்சு. அப்போ அடுத்த 5 இயர்ஸில் அந்த 200 தான் டபுளாக மாறும். 400 மாறிடுச்சு. அப்போ அடுத்த 5 இயர்ஸில் அந்த 400 டபுளாக மாறும் 800. அந்த 800 அடுத்த 5 இயர்ஸில் டபுளாக மாறும்போது 1600. அப்போ 100 1600 மாறுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கும்? டோட்டலாக 45 × 20 இயர்ஸ். 41ங்க சார். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டிற்கு 5% அதிகரிக்குதுன்னு கொடுக்குறாங்க. அதிகரிக்குது அப்படின்னாவே 5%னாவே சிம்பிள் காம்பவுண்டில் பர்சன்ட் கொடுத்தது அது 6 தான். அப்போ 6ங்கிறது 5%. இன்க்ரீஸ் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா 100 அப்படின்னா 105. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 21/20. என்கிறது காலம் தான். எத்தனை வருடங்கள்லாம் 3 ஆண்டுகள். 3 வருடங்கள் முன்னா பின்னான்னு பாருங்கள். ஆஃப்டரா பிஃபோரான்னு பாருங்கள். 3 வருடங்களுக்கு முன். ஆஃப்டர் அப்படின்னா டேரெக்டாக ஆரோட வேல்யூ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பிஃபோர் அப்படின்னா ஆர் வேல்யூ என்னவோ அதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூவால் கொடுத்துருக்க மதிப்பு கூட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இங்கே எகோ அதாவது முன் தான் கேட்குறானுங்க. அப்போ கொடுத்துருக்க வேல்யூ 370,440 இன்ட்டு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் ஆரோட வேல்யூவை. பிஃபோர் அதாவது முன் அப்படிங்கிறனால ஆரோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ, ரெசிப்ரோக்கல்னால் தலைகீழ் மதிப்பு 20/21 இன்ட்டு 20/21 இன்ட்டு 20/21. அப்போ 20 கியூப் அப்படின்னா 8000 நமக்கு தெரியும். 21 கியூப்னா 9261. அப்போ 37,0440 இன்ட்டு 8000/9261. இந்த 9261 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் 0 40 வரும். அப்போ 40 × 8000 அப்படிங்கும்போது 4 × 8 32. 0 எத்தனை சேர்க்குன்னா 4 0 1 2 3 4. அப்போ 3,20,000 அப்படிங்கிறது 3 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் தொகை என்ன வந்திருக்குன்னா 3,20,000 இருந்திருக்கும். ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகி இப்போ ப்ரெசென்ட்டில் 3,70,440 இருக்கும். சரிங்களா? கவனிக்க வேண்டியது பிஃபோரா ஆஃப்டரான்னு பாருங்கள். பிஃபோர் முன்னாடி அப்படின்னா கண்டுபிடிச்ச ஆர் வேல்யூ கூட ரெசிப்ரோக்கல் மதிப்பு தலைகீழ் மதிப்பை அந்த கொடுத்துருக்க டோட்டல் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ்னால் n வேல்யூ n டைம்ஸ். சரிங்களா? ஆஃப்டர் அப்படின்னா கொடுத்துருக்க கண்டுபிடிச்ச ஆர் வேல்யூ டேரெக்டாக அப்படியே கொடுத்துருக்க மதிப்பு கூட மல்டிப்ளை பண்ணிங்க. அதிகரிக்குது அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும், குறையுது அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். இது ஆரில் வேறு இது 2 தான் இருக்கும். அடுத்து கவனிக்க வேண்டியது பிஃபோரா ஆஃப்டரா. ஆஃப்டர் அப்படின்னா ஆர் வேல்யூ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பிஃபோர் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூலாம் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. அசல் 31,250க்கு ஆண்டிற்கு 16% கூட்டு வட்டி விகிதத்தில் 9 மாதங்கள் கிடைக்கும் கூட்டு வட்டி. வட்டி காலாண்டிற்கு ஒரு முறையும் சேர்க்குன்னு கொடுத்துட்டாங்க. அசல் 31,250. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, சாரி 16% பர் ஆனம். அப்போ காலாண்டு அப்படின்னா கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணு. ஏன்னா ஒரு வருடம் அப்படிங்கிறது 4 காலாண்டுகள். அப்போ காலாண்டுக்கு 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்கிறது 9 மாதங்கள். ஒரு காலாண்டு அப்படிங்கிறது 3 மாதங்கள். அப்போ கொடுத்துருக்க மாதங்களை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை காலாண்டுகள்னால் 3 காலாண்டுகள். 3 காலாண்டுகள். ஒரு வருடம் அப்படிங்கிறது 4 காலாண்டுகள் இருக்கும். ஒரு காலாண்டு அப்படிங்கிறது 3 மாதங்கள் கொண்டது. சரிங்களா? அதனால தான் கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அதே மாதிரி மாதங்களை 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஏன்னா 9 மாதங்கள்லாம் அதில் எத்தனை காலாண்டுகள் இருக்குன்னா ஒரு காலாண்டுக்கு 3 மாதம். அப்போ 9 மாதங்கள் எத்தனை காலாண்டு இருக்குன்னா 3 காலாண்டுகள் இருக்கும். அப்போ ஆறுங்கிறது 4% எடுத்துக்கணும், என்கிறது 3ன்னு எடுத்துக்கணும் கன்வெர்ட் பண்ண அப்புறம். சரிங்களா? கன்வெர்ட் பண்ண அப்புறம் ஆறு என்ன இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். அப்போ எப்பவும் போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4%. 4% அப்படின்னாவே 100னா 104. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 26/25 கியூப் வேல்யூ. பதினேழு 576 15,625. இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951/15,625. இதை எடுத்து அப்படியே சம்பளம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சம்பளம் அசல் கொடுத்துட்டான். அப்போ அந்த காமன் வேல்யூவில் சம்பளம் என்ன கொடுத்துருக்கணும் அது கீழே இருக்கணும். அசல் கொடுத்துருக்கனால அசல் அப்படியே கீழே வச்சுங்க. இதை எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா 15,625 ரூபா அசலுக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1951 ரூபா கிடச்சிருக்கு. அப்படின்னா 31,250 ரூபாய்க்கு
அசலுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும். இதை அப்படியே கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, 10க்கு 0 மீதி 1, 18 1 19 மீதி 1 2 1 3, 3902. எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 3902 ரூபா கிடைக்கும். சார் ரொம்ப எளிமையானதுங்க சார் சம்மு. இந்த 31,250னாவே 15,625னா 2 டைம்ஸ் வரும். நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது காலாண்டோ அரையாண்டோ வந்துச்சுன்னா கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் எண்ணையும் கன்வெர்ட் பண்ணிடுங்க. அரையாண்டுக்குன்னா அரையாண்டுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுங்கள், காலாண்டுனா காலாண்டுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ண அப்புறம் என்ன வேல்யூ வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆறுங்கிறது 4%, என்கிறது 3ன்னு எடுத்துக்கணும். அந்த 4% 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது என்னென்னலாம் பார்க்காதீங்க, அதை எடுத்து அப்படியே காமன் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். சரிங்க, 3902 ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. குறிப்பிட்ட அசலானது 3 ஆண்டுகள் முறை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்க சார். அப்படின்னா இதுக்கு எப்படி ஃபார்முலா வரும்னா A = P × 1 + A/100, 1 + B/100, 1 + C/100 அப்படியே எக்ஸட்ரா எத்தனை வருஷம் கொடுத்தாலும் சரி. இங்கே 3 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோன்னா 5%. அது எப்படி சார் எழுதலாம்? 105/100ன்னு எழுதலாம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 21/20. செகண்ட் இயருக்கு 10% சொல்கிறாங்க. அப்போ 110/100 11/10ன்னு எழுதலாம். தேர்ட் இயருக்கு 20% சொல்கிறாங்க. 120/100 12/10, 2ஆல் கேன்சல் பண்ணால் 6/5. அப்படியே இங்கே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். 16,632 டோட்டல் அமௌண்ட்டு. 16,632 = P × 21/20 × 11/10 × 6/5. நமக்கு P தான் தேவை. P மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றெல்லாம் அந்த கொண்டு போங்க. அப்போ P = 16,632 × 20/21 × 10/11 × 5/6. ஃபஸ்ட்டு 6ஆல் கேன்சல் பண்ணி சின்ன மதிப்பால் கேன்சல் பண்ணுங்கள். 2 மீதி 4 இருக்கும். 7 42 மீதி 4, 7 42 மீதி 1, 2 12. இப்போ 21ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 21 21 மீதி 6 இருக்கும். 3 21 63 மீதி 4 2ன்னு இருக்கும். அப்போ திருப்பி 11ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 12 டைம்ஸ் வரும். அப்போ வேல்யூஸ் என்ன இருக்குன்னா 12 × 20 × 10 × 5. அப்போ 12 × 20 × 5 100ங்க சார். 100 × 10 1000. 12 × 1000 12,000. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000. ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. 3 இயர்ஸ் அப்படின்னா இந்த மெத்தடு தான் கண்டினியூ அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. டோட்டல் கொடுத்துருக்குது டோட்டல் அமௌண்ட்டாக பிரின்சிபலாக அதை மட்டும் தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. ஒரு மரத்தின் உயரமானது ஒவ்வொரு வருடமும் ஆண்டிற்கு 8ல் 1 மடங்கு அதிகரிக்குது. மரத்தின் தற்போதைய உயரம் 64 சென்டிமீட்டர் எனில் 2 வருடங்களுக்கு பிறகு மரத்தின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. தற்போதைய உயரம் 64 சென்டிமீட்டர். ஆண்டிற்கு அவன் என்ன சொல்கிறான்னா 8ல் 1 பங்கு அதிகரிக்குதுன்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பாருங்கள். முதல் வருடம் 64ல் 8ல் 1 பங்கு எவ்வளோன்னு பாருங்கள். கேன்சல் பண்ணால் 8. அப்போ 8 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ முதல் வருடம் முடிய மரத்தோட உயரம் என்னவாக இருந்திருக்குன்னா 64 + 8 72 சென்டிமீட்டராக இருந்திருக்கும். அப்போ செகண்ட் இயர் என்னவாக இருக்கும் அப்படின்னா செகண்ட் இயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா அந்த 72ல் 8ல் 1 பங்கு. சரிங்களா, இதை கேன்சல் பண்ணால் 9 முறை வரும். அப்போ 9 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ செகண்ட் இயர் ரெண்டாவது இயர் முடியும் போது மரத்தோட உயரம் என்னென்னா 72 + ஒரு 9 சென்டிமீட்டர் சேர்ந்து 81 சென்டிமீட்டராக இருக்கும். சரிங்களா, அப்போ ரெண்டாவது வருஷம் முடியும் போது மரத்தோட உயரம் 81 சென்டிமீட்டர். அதாவது 64க்கு 8 8ன்னு போட்டு 80ன்னு போட்டுறாதீங்க, புரியுதுங்களா? 64க்கு ஃபஸ்ட்டு வருஷம் 64 சென்டிமீட்டர் இருக்குது, அதில் 8ல் 1 பங்குனா 8 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 64 8 சேர்ந்து 72 சென்டிமீட்டராக வளர்ந்துருக்கும். அப்போ அடுத்த ரெண்டாவது வருஷம் அந்த 72ல் 8ல் 1 பங்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 72க்கு 8ல் 1 பங்குனா 9 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டாவது வருஷம் முடியும் போது அந்த மரத்தோட உயரம் எவ்வளோ இருக்குன்னா 81 சென்டிமீட்டராக இருக்கும். ஆப்ஷன் ஏங்க சார் இதுக்கு. சரிங்களா. 45 மகிழந்தோட விலை 4 லட்சம், விலை ஆண்டிற்கு 10% குறையுதுன்றாங்க.
அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 10% மைனஸ் மைனஸ் அப்படின்னாவே 100 அப்படின்னா 90ங்க சார். சரிங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9/10 எனில் 3 வருடங்களுக்கு பிறகுன்னு தான் கொடுக்குறாங்க. அவள் ஆஃப்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 வருடங்களுக்கு பிறகு அதோட விலை என்ன? 3 வருடங்களுக்கு பிறகு பிறகு அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? டைரெக்டாக அந்த ஆரோட வேல்யூ என்னவோ அதை எடுத்து அப்படியே கொடுத்துருக்க மதிப்பு கூட n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூ 4 lakh இன்ட்டு 9/10 இன்ட்டு 9/10 இன்ட்டு 9/10 3 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 1 2 3. அப்போ மீதி இருக்கிறது 400. 9 கியூப் அப்படின்னா 729ங்க சார். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 0 36 6 மீதி 3 8 3 11 மீதி 1 28 1 29. அப்போ 291 600 அப்படிங்கிறது 3 வருடங்களுக்கு பிறகு அந்த மகிழுந்தோட விலை. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. புரியுதுல்லைங்க சார்? ஆர் வேல்யூ குறையுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10% குறையுதுன்னா 90/100. அப்போ 9/10 இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து என் வந்து கவனிங்க, வருடங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, இது நமக்கு பிரச்சனை இல்லை. பிறகா முன்னாடியா, ஆஃப்டரா பிஃபோரான்னு பாருங்கள். ஆஃப்டர் அப்படின்னா ஆர் வேல்யூ என்னவோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்க வேல்யூ கூட n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை முன்னாடி அப்படின்னு கேட்டிருந்தேன்னா ஆரோட ரெசிப்ரோக்கல் தலைகீழ் மதிப்பெடுத்து n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஃபார்முலாக்கெல்லாம் போகவே வேணாம். அதிகரிக்குதுன்னா ப்ளஸ் பண்ணுங்கள், குறையுதுன்னா மைனஸ் பண்ணி ஆர் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ஆஃப்டரா பிஃபோரான்னு பாருங்கள். ஆஃப்டர் அப்படின்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள், பிஃபோர்னா ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. 46. குறிப்பிட்ட அசலானது எத்தனை சதவீத ஆண்டு கூட்டு வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகள் 27 மடங்காக மாறுன்றாங்க. அசல் கொடுக்கல அப்படின்னா 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 மடங்காக மாறும்னா எவ்வளோ சார்? 2700 மாறும். இது பிரின்சிபலு, இது டோட்டல் அமௌண்ட். அப்போ அசல் 100 எடுத்துக்கங்க, குறிப்பிட்ட அசலும் கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம 100 அசியூம் பண்ணிக்கணும், கற்பனை தான் இது. சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். n = 3 இயர்ஸு, டோட்டல் அமௌண்ட் என்னென்னா 2700. சரியா? ஃபார்முலா நம்ம சொன்னபடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா அசலையும் டோட்டல் அமௌண்ட்டையும் பின்னத்தில் எழுதுங்க. அசல் 100 என்னவா மாறுதுங்க சார்? 2700 மாறுது. இப்போ n = 3 அப்படிங்கிறனால இந்த பின்னத்தை கியூப் வேல்யூ எழுதணும். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். 27/1ன்னு வரும். 27 எதோட கியூப் எழுதலாம்னா 3ஓட கியூப் எழுதலாம். அப்போ 3/1 ஹோல் கியூப்னு எழுதலாம். இந்த கியூப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 3/1. அப்போ இதுலேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லணும். அப்போ கீழே 100க்கு மாற்றினா எதால் பெருக்கணும் சார்? 100ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 100ஆல் பெருக்குங்க. அப்போ 300/100. 100 இன்வெஸ்ட் பண்ணால் 300 மாறுது. அப்போ எவ்வளோ சார் வட்டி கிடச்சிருக்கு? 100 100 200 வட்டி கிடச்சிருக்கு. இது அசல், இது மொத்த தொகை. மொத்த தொகையில் அசலும் வட்டியும் இருக்கும். அப்போ 300 அசல் 100 கழிச்சிட்டிங்கன்னா வட்டி எவ்வளோ சார் இருக்கும்? 200 இருக்கும். அப்போ 100 200 வட்டி கிடைக்குன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சார்? 200%. சரிங்களா? அதாவது 100 105ன்னு சொன்னால் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? அப்படியே இந்த 105லேருந்து 100 மைனஸ் பண்ணிட்டு 5%ன்னு சொல்லிடுவீங்க. அப்போ 300/100 அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் சொல்லணும்? அந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டு மீதி என்ன வருதோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அசல் 100 வரும்போது எங்கெல்லாம் அசல் 100 இருக்கோ அதுக்கு என்ன வட்டி தொகை கிடைக்குதோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. எளிமையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார், புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த 100 மட்டும் அசீம் பண்ணிங்க. தனி வட்டியிலும் நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன், கூட்டு வட்டியிலும் அதே தான். சரிங்களா? 47. 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டி கிடையாது வித்தியாசம். அப்போ 3 ஆண்டுகள் அப்படின்னா ஃபார்மா என்னன்னு ஃபஸ்ட் எழுதிங்க. ஆண்டுகள் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 300 + r/100. சரிங்களா? ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பிங்கிறது அசல், டிங்கிறது டிஃப்ரென்ஸ். அசல் கொடுத்துட்டாங்க, பிங்கிறது 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%, n = 3 இயர்ஸு, டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 10,000 இன்ட்டு 5/100 இன்ட்டு 5/100 இன்ட்டு 305/100. சரிங்களா? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி இருக்கிறது 305/100 இன்ட்டு 25. அப்போ 25 இன்ட்டு 305/100. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 × 4
28 மீதி 2 இருக்கும், 6 24 மீதி 1 இருக்கும். அப்போ பாயிண்ட்னா 10ன்னு வரும். 2 டைம்ஸ் 5 டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 76.25 76.25 ரூபா. ஆப்ஷன் ஏங்க சார். 3 இயர்ஸ் அப்படின்னாவே ஃபார்முலா தாங்க சார், டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் பை 100. அப்படியே எடுத்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 76 ரூபா 25 பைசா வித்தியாசம். ஆப்ஷன் ஏ. வேறு எதுக்கும் போக வேணாம். 2 வருஷம்னாலும் சரி 3 வருஷம்னாலும் சரி டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க, வேறு எதுவுமே யோசிக்க வேணாம். ஒருவேளை 4 வருஷம் போனால் மட்டும் அந்த காமன் வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% தான் கொடுப்பானுங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நார்மல் மெத்தட்லேயே நம்ம போட்டுடலாம். சரியா? ஆப்ஷன் ஏங்க சார் இதுக்கு. ஒரு தொகை 11% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படுது. அதே தொகை அதே வட்டி விகிதம் 4 வருஷத்துக்கு கொடுக்கப்படுது. அந்த ரெண்டுக்கும் கிடைக்கிற வட்டி விகிதம் வட்டிக்கிடையான வித்தியாசம் எவ்வளோனா 412 ரூபா 50 பைசா சொல்கிறாங்க. கவனிங்க, ஒரே தொகை ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 11%, 11%. இங்கே 3 வருஷம் 3 வருடம், இங்கே 4 வருடம். அப்போ வித்தியாசம் என்ன சார்? அந்த ஒரு வருஷம் வித்தியாசம் தான் வட்டி உங்களுக்கு. இங்கே 3 வருஷத்துக்கான வட்டி கிடச்சிருக்கு, இங்கே 4 வருஷத்துக்கான வட்டி கிடச்சிருக்கு. அப்போ அந்த 412 ரூபா 50 பைசாங்கிறது என்னென்னா அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி. 4லேருந்து 3 கழிச்சிங்கன்னா ஒரு வருடத்துக்கான வட்டி. ஒரு வருடத்திற்கான வட்டி தான் வித்தியாசமாக கிடைக்கும். ஒரு வருடத்திற்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11%. அது எவ்வளோனா 412 ரூபா 50 பைசா. அப்போ அசல் எவ்வளோவா இருக்கும்? 11% அப்படிங்கிறது 412 ரூபா 50 பைசாவாக இருக்குது அப்படின்னா 100% எவ்வளோ? இதுதான் கொஸ்டின். அப்போ 412 50 11 டிவைட் பண்ணி இன்ட்டு 100. இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். அப்படியே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 412 50 பை 11. இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். மீதி 8 7 டைம்ஸ், மீதி 5. இப்போ 5 டைம்ஸ் 3750 அப்படிங்கிறது தான் அசல். ஆப்ஷன் ஏங்க சார், 3750. புரியுதுங்களா சார்? ஒரே தொகை ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு வட்டிக்கு விட்றீங்க, அதில் ஒரு வட்டி கிடச்சிருச்சு. திருப்பி 4 வருஷத்துக்கு அதே தொகை வட்டிக்கு விட்றீங்க, அதில் ஒரு வட்டி கிடச்சிருச்சு. இந்த ரெண்டுக்கும் கிடைச்ச வட்டியை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 412 ரூபா 50 பைசா வித்தியாசம். ஏன் அந்த 412 ரூபா கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு தொகை 3 வருஷம் தான் வட்டிக்கு விட்டுருக்கீங்க, ரெண்டாவது அதே தொகை 4 வருஷம் விட்டுருக்கீங்க. அப்போ எதில் அமௌண்ட் அதிகமாக கிடச்சிருக்குன்னா இந்த 4 வருஷத்துல தான் கிடச்சிருக்கும். ஏன் அப்படின்னா காலம் 1 வருஷம் அதிகம். அந்த 1 வருஷத்துக்கான வட்டி தொகை தான் உங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கும். 1 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 11% சொல்கிறாங்க. அப்போ அந்த 11% அப்படிங்கிறத 412 ரூபா 50 பைசா. அப்போ அசலில் 11% 412 ரூபா 50 பைசாவாக இருந்துச்சுன்னா 100% தான் அசல். அது எவ்வளோனா 3750ங்க சார். சரிங்களா? 49 கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கு இடையான வித்தியாசம் 2 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டேட்டா எடுத்து எழுதிங்க. P = 18,000, N2 தான், அது தேவைப்படாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 405 ரூபா. 2 இயர்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா D = P × R by 100 ஹோல் ஸ்கொயர்டுங்க சார். ஆர் கண்டுபிடிக்கணும். அப்போ அப்ளை பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் 405 = 18,000 × R by 100 × R by 100. 2 0 2 0, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்தது 9ஆல் டேரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். இது 2 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4, மீதி 4 இருக்கும். 5ங்கும்போது 5 டைம்ஸ். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 45 அப்படிங்கும்போது R² = 225ன்னு வரும். அப்போ R² 225னா ஆறுங்கிறது √225 = 15%. இது நம்ம ஆல்ரெடி நிறைய சம் பார்த்துருக்கோம் சார், நிறைய டைம் இது பார்த்துருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டிஃப்ரென்ஸுக்கான 2 இயர்ஸுக்கான ஃபார்முலா இதுதான். D = P × R by 100 ஹோல் ஸ்கொயர். டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா R² = 225ன்னு வரும். அப்போ ஆறுங்கிறது 15%. ஆப்ஷன் B ஃபார் பாம்பே. 50 குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில், அசல் என்னன்னு தெரியலைங்க சார், 3 இயர்ஸில் அது என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 13,380. 6 வருஷம் அப்படின்னா அடுத்த 3 வருஷத்தில், நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் அது என்னவா மாறி இருக்குன்னா
20,070. ஃபஸ்ட்டு இங்கே அசல் என்னன்னு தெரியல, ஆனால் அது 3 இயர்ஸில் 13,300. அசல் தெரிஞ்சுன்னா இதில் இருந்து அசலை கழித்து வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நமக்கு அசல் தெரியல. அப்போ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே இப்போ கையில் என்ன சார் இருக்குது, இந்த 13,350 அசலாக கன்வெர்ட் ஆயிரும், ஏன்னா கூட்டு வட்டி அப்படிங்கிறனால. அப்போ அந்த 13,350 அடுத்த 3 வருஷத்தில் எவ்வளோவா மாறுதுன்னா 20,070 மாறுது. இதில் இந்த 20,070 என்ன இருக்குன்னா அசல் ப்ளஸ் இந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துங்க. அதாவது 13,380 3 வருஷத்தில் 20,070 மாறுது. சரிங்களா? அப்போ இந்த 20,070 என்ன இருக்குன்னா அசல் ப்ளஸ் 3 வருட வட்டி இருக்கும். இதான கான்செப்ட்டுங்க. அப்போ அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,380 தெரியும். அப்போ 20,070 13,380 கழிச்சிங்க அப்படின்னா 13,380 0 17, அப்போ 9ன்னு வரும். இங்கே 9 இருக்கும், 6 6 1 தான் இருக்கும், 6,690ங்க சார். அப்போ அசல் ப்ளஸ் 3 வருஷ வட்டி 6,690 கிடச்சிருக்கு. 6,690 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசலில் பாதி வட்டியாக கிடச்சிருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? 13,380 20,070 மாறுது. இந்த அசல் 100%. இந்த 6,690ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0 18 8 மீதி 1 13 13 13,380. அசலில் பாதி வட்டியாக கிடைக்குது. அப்போ அசல் 100% இருந்தால் வட்டி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 3 வருஷத்துக்கு 50% வட்டி கிடைக்கும், நீங்கள் என்ன அசல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா அசல் ப்ளஸ் 3 வருஷ வட்டி இது. அதே தான் இங்கேயும் அசல் ப்ளஸ் 3 வருஷ வட்டி. சரிங்களா? அப்போ அசல் 100%, 3 வருஷ வட்டி எவ்வளோ கிடைக்குன்னா 50%, மொத்தமாக 150% அப்படிங்கிறது இங்கே. அப்போ இங்கேயும் என்ன இருக்கும் அப்படின்னா அதே கான்செப்ட் தான் இருந்திருக்கும். 3 இயர்ஸில் 13,380 மாறுது அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னா அசல் ப்ளஸ் 3 வருஷ வட்டி இருக்கும். அசல் 100% இருக்கும், 3 வருஷ வட்டி எவ்வளோனா 50%. டோட்டலாக அந்த 13,380ங்கிறது எவ்வளோனா 150%. 150% அப்படிங்கிறது 13,380 அப்படின்னா 100% எவ்வளோ, அதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 13,380 150ஆல் டிவைட் பண்ணி இன்ட்டு 100ங்க சார். 0 0 கேன்சல் ஆயிரும். இது 3, இது 2, 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 12 மீதி 1 4 12 மீதி 1 6 3 18 0. இப்போ 44 60 இன்ட்டு 2 அப்படின்னா 0 12க்கு 2 மீதி 1 8 1 9 8 8,920 அப்படிங்கிறது அசல். ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. இது மாதிரி சம்மில் நீங்கள் எடுத்தோடனே இப்படி எழுதிடக்கூடாது. பிங்கிறது n = 3 வருஷத்தில் 13,380, அதே பிங்கிறது 6 வருஷத்தில் 20,070 அப்படின்னு எழுதிடாதீங்க. கான்செப்ட் என்ன அப்படின்னா 3 வருஷத்தில் 13,380 மாறுதுன்னா 3 வருஷம் முடியும் போது அசல் என்னவா மாறி இருக்கும் சார், 13,380 மாறி இருக்கும். அப்போ அடுத்த 3 வருஷத்தில் அந்த 13,380 என்னவா மாறுதுன்னா 20,070 மாறுது. அந்த 20,070லேருந்து அசலை கழிச்சிங்கன்னா வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா அசலில் பாதி, அதாவது 3 வருஷம் முடிஞ்சப்பறம் கையில் என்ன அசல் இருந்துச்சோ அதில் பாதி வட்டியாக கிடச்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 3 வருஷமே என்ன கிடச்சிருக்குன்னா முதல்ல என்ன அசல் இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அதில் பாதி வட்டியாக கிடச்சிருக்கும். அந்த அசலும் அந்த பாதி வட்டியும் சேர்ந்து தான் 13,380 கிடச்சிருக்கும். அசல் 100% இருந்தால் அதில் பாதி 50%, அந்த 150% அப்படிங்கிறது தான் 13,380. நல்லா நான் வச்சுங்க. இந்த சம் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். கூட்டு வட்டியில் இது மாதிரி 3 வருஷம் 6 வருஷம் கொடுத்தானவே வட்டிங்கிறது அசலில் பாதி தான் கிடைக்கும். சரியா? நல்லா நான் வச்சுட்டு அதுலேருந்து 100% கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஆப்ஷன் டி ஃபார் டெல்லிங் சார். இதோட முடிஞ்சிங்க சார் தனி வட்டி கூட்டு வட்டி. ஆல்ரெடி நிறையா கேட்ட சம் ரிப்பீட்டட் சம் தான் கொடுத்துருக்காங்க. எளிமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா சம் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அதாவது ஒவ்வொரு வாரமும் மேக்ஸ் டெஸ்ட் 25 கொஸ்டின் நல்லா நிறையா கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆன்சர் நீங்களே போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சருக்கு கூட தேவையில்லை. ஒருவேளை டவுட்டாக இருக்கிறது மட்டும் ஆன்சருக்கு பாருங்கள். அதனால் நல்லா படிங்க. பார்ப்போம் அடுத்த ஆன்சருக்கு இல்லை. தேங்க்யூ சார்.